அப்புறம் 3ஆம் நாள் என்ன பண்ணோம்னா லட்சத்தீவில் இருந்து ஒரு கப்பல் எடுத்துகிட்டு அங்கேருந்து நகாத்திலேருந்து கவரத்தி போனோம். போகிற வழியில் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் போனோடனே மியூசியம் பார்த்தோம். அந்த மியூசியத்தில் நிறையா ஸ்பெசிமென் வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் மீன்கள் வண்ண மீன்கள் நிறைய இருந்துச்சு. வித்தியாசமான மீன்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து லைட் ஹவுஸ் போகலான்னாங்க. அப்படியே லைட் ஹவுஸையும் பார்த்துட்டு அப்படியே லைட் ஹவுஸ் பக்கத்துலேயே மீன்லாம் நிறையா இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அது பார்க்கவே அந்த ப்ளூ கலருக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போகிற வழியில் லைட்டாக தண்ணி தாழ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஐயா இளநீ வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இளநீ வெட்டி குடிச்சிட்டு அப்புறம் அங்கே சிப்ரெக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அதை பார்க்குறதுக்காக போனோம். இங்கே பார்த்தா ஒரு பழைய கப்பல் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து கரை ஒதுங்கி இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அது பக்கத்தில் பார்க்க முடியல. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் தூரத்துலேருந்தே பார்த்தோம். ஆனால் நல்ல பெரிய கப்பல் அப்படியே அலை அடித்து ஓரமாக ஒதுங்கி நின்றுச்சு. எங்களுக்குள்ளே பார்த்துட்டு உள்ளே இறங்க முடியல. ஆனால் தூரத்துலேருந்தே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே கிளம்பி போகிற வழியில் ஒரு இது ஏர்ஃபோர்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதில் ரேடாரை பார்த்தோம். எடுக்கக்கூடாதுன்னு வர சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல லைட்டாக எடுத்துட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தோம். அப்பா மெதுவாக ஓட்டுறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுப்பான்னு வண்டி வச்சுன்னா அவன் கேட்க மாட்டேன். இருந்தாலும் போய்கிட்டே இருந்தோம். ஆனால் எங்கே போகிறதுன்னு தெரியல. அடுத்து அப்படியே போனோம். இது அங்கே ஒரு ஃபயர் இன்ஜின் மாதிரி ஒன்று நின்றுச்சு. ஃபயர் ட்ரக் ஏர்ஃபோர்ஸுக்கு உள்ளது. அதையும் பார்த்துட்டு அப்புறம் நைட் ஃபிஷிங்க்கு பிளான் போட்டோம். சரி நைட் ஃபிஷிங் எப்போ இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 4 பேர் சவாரிக்கு வந்துருந்தாங்க. அவங்களோட சேர்த்து நாங்களும் போனோம். போயிட்டு நிறையா மீன் பார்த்தோம். நானும் உள்ளே இறங்கினேன். இறங்கி 2-3 மீனை பிடிச்சேன். ஒரு ஈட்டி வச்சு குத்துற மாதிரி குத்தி அதுலேருந்து எடுத்து அப்புறம் பிடிச்ச மீனெல்லாம் எடுத்து சமைச்சே கொடுத்துட்டாங்க. அவங்களே ஸ்டவ் அந்த மாதிரி